ஐயோ என் புள்ள பர்ஃபார்மன்ஸ்ல பின்றானே நடிப்பே நடிப்புமா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அம்மா வெங்கடேஸ்வரி தாயே. வெங்கடேஸ்வரி தாயேவா? என்னமா புதுசு புதுசா சாமி பேரை கழிப்பு விடுற? ஏண்டா பரமேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இது மாதிரி எல்லாம் சாமி பேர் இருக்கும்போது வெங்கடேஸ்வரி இருந்தா தப்பாடா? நான் திடீர்னு வந்து எங்க திடீர் வந்து உங்களுக்கு சாமி பொத்துன்னு வந்துச்சான்னு கேட்டா சொல்லுவா பதில. தூங்கி வந்து வெளியே பார்த்தோம், மரத்துல இருந்து பாலா ஊத்துச்சு, என் பையன் மேல சாமி வந்துச்சு, நான் இங்கதான் புதுசா ஆரம்பிச்சுக்கிறேன் துளூர் விட்டுக்கிறேன்னு சொல்லலாம்டா. நான் இங்க பாரு நல்லா கேட்டு பண்ணுங்க செருப்பு கட்டி அடிப்பானு சொன்னா கீழே ஒழுங்கா ஓடிடலாம். ஐயே அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டானுங்கடா. அப்புறம் நீ பெரிய வெண்ணமேறு மாரியே உங்க அப்பன மாரியே வாரி வள்ளலாம் இருக்காத, பொண்ணுங்களை பார்த்தோன்னே ஈனு இழிச்சின்னு எல்லாம் எத்துக்குத்துன்னு இருக்காத. இந்த பாரு 100 ரூபாய்க்கு மேல குடுக்குறவங்களுக்கு தான் எலுமிச்சை பழம் கொடுக்கணும், 10-20 குடுக்குறவங்களுக்கு வெறும் திருநூறு மட்டும் குத்து விடு, எதுவுமே குடுக்காதவங்களுக்கு கம்முன்னு விட்டுரு. புரியுதா? புரியுது புரியுது. இது நம்ம இது வெங்கடேஸ்வர பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறா? இப்ப பேப்பர்ல தான், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கட் அவுட் பெரிய பெரிய பிளக்ஸ் எல்லாம் வச்சிட மாட்டேன், வலையில போட்டுற மாட்டேன், நீ நல்லா கட்டிடும்டா. ஐயே சின்ன பையா உன் நல்ல வாயால அம்மாக்கு ஒரு அருள்வாக்கு சொல்லுசாங்க. சொல்றேன் இந்த பிறவி மட்டும் இல்ல, இன்னும் நீ எத்தனை எடுக்கிற 7 பிறவிக்கு உனக்கு புள்ள பாக்கியமே கிடையாது. என்னடா இப்பெல்லாம் சொல்ற? புள்ளி அப்படியே கிளுக்கிளுன்னு வச்சுக்கிற பாரு, உனக்கு இதுக்கப்புறம் உனக்கு புள்ள பாக்கியம் உனக்கு வேணுமா? உனக்கு எந்திரிச்சு போவனுங்க ஓடி பண்ணாயே பைத்தியம்.